ஊடகங்களில் வெளியிடப்படும் கூற்றில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு பதில் கொடுக்கும் உரிமை நமக்கு உண்டு. அதை விடுத்து பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என ஃபஹமி அரசியல்வாதிகளுக்கு நினைவுறுத்தியுள்ளார். தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் ஊடகவியலாளர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். Peringatan buat diri saya dan juga rakan-rakan ahli politik. Kita perlu sentiasa menjaga adab dan akhlak dan harus lihat bahawa wartawan memainkan peranan yang penting. Walaupun kita mungkin tidak bersetuju dengan pandangan laporan itu, tapi secara umumnya akan ada apa yang disebut sebagai right of reply. Jadi gunakan ruang itu untuk memberi pandangan. அண்மையில் தமிழ் ஊடகவியலாளர்கள் மீது அரசியல்வாதி ஒருவர் சட்ட மிரட்டல் மற்றும் தொழிலதிபர் ஒருவர் நடத்திய தனிநபர் தாக்குதல் விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் ஃபஹமி ஃபட்சேல் அது தொடர்பாக கூடுதல் தகவல்களை கேட்டிருப்பதாகவும் விரைவில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு சுமூகமான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கான ஹவானா 2024 நிகழ்ச்சிக்காக சரவா சென்றுள்ள அமைச்சர் அங்கு சரவா கவர்னர் ஜுனைடி துவான்கு ஜாஃபாரின் மரியாதை நிமித்த அழைப்பை ஏற்று அவரை கூச்செங்கில் உள்ள அஸ்தானாவில் சந்தித்த போது தமது உரையில் இவ்வாறு கூறினார். பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த ஒரு செயலையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என வலியுறுத்தி பேசிய அவர் சம்பந்தப்பட்ட இரு தரப்புகளையும் சந்திக்க தாம் தயார் என்றும் குறிப்பிட்டார். நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு கூச்செங்கில் நடைபெறவுள்ள தேசிய ஊடகவியலாளர் தினம் ஹவானா 2024 நிகழ்ச்சியின் போது ஊடகவியலாளர்களுக்கான நற்செய்தி காத்திருப்பதாக அறிவித்துள்ளார் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபஹமி ஃபட்சேல். அந்த நற்செய்தி இந்நிகழ்ச்சியை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மே 27 அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கும் போது அறிவிக்கப்படும் என அவர் கூறினார். ஊடகவியலாளர்களுக்கான ஹவானா 2024 நிகழ்ச்சிக்காக சரவா சென்றுள்ள அமைச்சர் அங்கு சரவா கவர்னர் ஜுனைடி துவான்கு ஜாஃபாரின் மரியாதை நிமித்த அழைப்பை ஏற்று அவரை கூச்செங்கில் உள்ள அஸ்தானாவில் சந்தித்த போது அமைச்சர் இத்தகவலை வெளியிட்டார். இதனிடையே தேசிய ஊடகவியலாளர் தினம் கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இவ்வாண்டு சிறப்பு அம்சமாக ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த 6 ஊடக நிறுவனம் உட்பட வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் பலருக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஃபஹமி ஃபட்சேல் தெரிவித்தார். இன்றைய சரவா கவர்னருடனான சந்திப்பில் பர்னாமா தலைமை நிர்வாக அதிகாரி நூருல் அஃபீடா கமாலுடீன், தலைமை ஆசிரியர் அருள் ராஜு துரைராஜ் மற்றும் சரவா பணியகத்தின் தலைவர் ஹம்டான் இஸ்மாயில் ஆகியோரும் உடன் கலந்து கொண்டனர். தாய்மொழி பள்ளிகளின் நிலையை தற்காத்ததற்காக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிரேக்கை கல்வித்துறை துணை அமைச்சர் வோங்காவோ பாராட்டினார். ஃபத்லினாவின் தலைமைத்துவத்தின் கீழ் தமிழ் மற்றும் சீன போன்ற தாய்மொழி பள்ளிகளின் தேவையை அமைச்சு புறக்கணிக்கவில்லை என வோங்காவோ தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் தாய்மொழி பள்ளிகளுக்கு ஆதரவு வழங்குவதில் அஞ்சாத ஒரு கல்வி அமைச்சர் தற்போது மலேசியாவில் இருப்பதாக அவர் கூறினார். மேலும் ஒற்றுமை அரசாங்கம் மலேசியாவில் தாய்மொழி பள்ளிகளின் நிலையை எப்போதும் பாதுகாக்கும் மற்றும் தற்காத்து வரும் என்று கூறுவதில் ஃபத்லினா அச்சப்படாதவர். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என வோங்காவோ தெரிவித்தார். தாய்மொழி பள்ளிகளை மறுபரிசீலிக்கும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்பதோடு தாய்மொழி பள்ளிகளில் தமிழ் மற்றும் மேண்டரின் மொழிகளை போதனை மொழியாக பயன்படுத்தும் 1996 ஆண்டின் கல்வி சட்டத்தை அமைச்சு தொடர்ந்து நிலைநிறுத்தும் என கடந்த மார்ச் மாதம் ஃபத்லினா கூறியிருந்தார்.
சுங்காய் புலு சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்ட முடித்திருத்தும் பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்ததன் நற்சான்றிதழை எடுத்து வழங்கினார் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன். இன்று சுங்காய் புலு சிறைச்சாலையின் டத்தாரான் சினார் ஹரப்பானில் நடைபெற்ற இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் இப்பயிற்சியினை முடித்த 8 பேருக்கும் பயிற்சியினை வழங்கிய பயிற்றுநர்களுக்கும் நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த ப்ரோக்ராம் வந்து முடிவெடுத்து ஸ்கில் அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்கில் வந்து அவங்க வந்து வெளியே ஆகிட்டோன்னு அவங்க வந்து இந்த ஸ்கில் வந்து பாய்க்கலாம், ஒரு வேலை அவங்க தேடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க திருப்பி இங்கே தான் வர போகிறாங்க. 17.6% நம்ம பார்த்தோன்னா அவங்க திருப்பி இங்கே தான் வராங்க. ஏன் அது ஆயிடுச்சுன்னா வெளியே போயிட்டு அவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அந்த வேலை வாய்ப்பு சமயத்தை கிடைக்காதுன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து உள்ளே போயிட்டு வந்தாங்க, நம்மளை வேலை கொடுத்துருக்குறது, அவங்க வந்து ஒரு கெட்டவன், நம்மளை வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. இதெல்லாம் நம்மளை செஞ்சு அதனால அவங்க வந்து ஒரு நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. நான் உள்ள இருந்தானா அட்லீஸ்ட் நம்ம வந்து சாப்பாடு இருக்கு, நம்ம வந்து அட்லீஸ்ட் கூட்டாளி இருக்காங்க. வெளியே போயிட்டு யாருமே நம்மளை வந்து உதவி செய்ய மாட்டாங்க, யாருமே வந்து ஒரு கூட்டாளியே எழுத மாட்டாங்க நம்மளை. ஸோ அதெல்லாம் வந்து தப்பு. மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அவங்களும் வந்து ஹியூமன் பீங்ஸ், ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்களும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க குவாலிட்டினால வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பிள்ளைக்கு வந்து ஒரு சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்தோன்னா the family values, the opportunity to learn, இந்த மாதிரியோட இதெல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க. APPGM SDG ஆதரவில் சுங்காய் புலு சிறைச்சாலை மற்றும் மலேசிய தேவைப்படுவோர் சங்கம், மலேசியன் நீடி அசோசியேஷன் ஒத்துழைப்பில் நடத்தப்பட்ட இப்பள்ளியில் 10 பேருக்கு அடிப்படை முடித்திருத்தும் கலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிறை தண்டனை அனுபவித்து வருபவர்களுக்கான மறுவாழ்வு திட்டமாகவும் சிறையிலிருந்து விடுபட்ட பின்னர் தங்களின் வாழ்க்கையை நன்முறையில் அமைத்துக் கொள்ள ஏதுவாக ஒரு கை தொழிலாகவும் இருக்க இந்த பயிற்சி வழங்கப்பட்டது. கொஞ்சம் சுங்காய் புலுவில் வந்து 10 கைதிகளை எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு திட்டம்னு சொல்லிட்டு முடி திருத்துற பயிற்சி வந்து ஒரு 3 மாசமா நம்ம கொடுத்தோம். வெளியில் போயிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்கிறதில்ல. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காதனால அவங்க பல தவறுகள் செய்கிறதுனால தான் அவங்க வந்து மறுபடியும் சிறைக்கு வராங்க. நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி மூலம் இவங்க வருமானம் ஈற்ற ஒரு பயிற்சியை கொடுத்தோம்னா அவங்க வெளியாகி ஜெயிலேருந்து வெளியாகி அந்த கற்றுக்கிட்ட பயிற்சியை வச்சு அவங்க வருமானம் சம்பாதிக்கலாம். முடித்திருத்தது வந்து மலேசியாவில் வந்து ஆள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்காங்க. இப்போ இருந்து மலேசியா வந்து இந்தியாவிலேருந்து தான் ஒர்க்கர்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம NGO இந்த கைதிகளை எடுத்து நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து வெளியாகி ஒரு கடை திறந்து அது மூலிமா வருமானம் தீட்டுறது தான் நம்மளோட NGOவோட திட்டம். அது வந்து பைலட் ப்ராஜெக்டாக செய்கிறோம். இதுக்கப்புறம் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு சிறைகளுக்கு கொண்டு போயிட்டு நம்ம வந்து மற்ற கைதிகளுக்கும் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்ம விருப்பம். 11வது மலேசிய திட்டத்தின் அரைக்கால மதிப்பாய்வின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையான அபிவிருத்தி திட்டத்திற்கான அரசாங்கத்தின் கொள்கையின் அமலாக்கமாக பேராசிரியர் டத்தோ டெனிசன் ஜெயசூர்யா அவர்களின் தலைமையில் செயல்பட்டு வரும் APPGM SDG இந்த பயிற்சிக்கு ஆதரவு வழங்கியது. இதனிடையே சுங்காய் புலு சிறைச்சாலையின் இயக்குனர் துணை கமிஷனர் துவான் நிக் ரோபிடின் பின் அப்துல் ரஹ்மான் இந்த முயற்சியினை வரவேற்றதோடு இதர அரசு சாரா இயக்கங்களும் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். MIDF இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரை பயன்படுத்தி 2 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை உட்படுத்திய முதலீட்டு மோசடி திட்டத்தை போலீசார் கண்டறிந்திருப்பதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ ஸ்ரீ ரம்லி முகமது தெரிவித்திருக்கிறார். முகநூல் மூலமாக அந்த முதலீட்டு திட்டத்தில் கும்பல் ஒன்று செயல்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தில் முதலீடு செய்த 3 முதல் 6 மணி நேரத்திற்குள் கூடுதல் லாபம் வழங்குவதும் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. 300 ரிங்கிட் முதலீட்டுக்கு 13,999 ரிங்கிட் லாபம் முதல் 5,000 ரிங்கிட்டிற்கு 99,999 ரிங்கிட் வரை லாபம் வழங்கக்கூடிய 8 முதலீட்டு திட்டத்தை கும்பல் ஒன்று வழங்கி வந்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரம்லி முகமது தெரிவித்தார். முதலீட்டுக்கான பணம் மற்றவர்களின் கணக்கின் மூலம் செலுத்த வேண்டும் என நம்பப்படுகிறது. பொதுமக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்காக அந்த கும்பல் மலேசியா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் பெர்ஹாட் சின்னத்தை பயன்படுத்தி வருவதையும் இதுவரை அந்த முதலீட்டு கும்பலால் மோசடிக்குள்ளாகி பணத்தை இழந்தவர்களிடமிருந்து 72 புகார்களை போலீஸ் பெற்றுள்ளதாக அவர் கூறினார்.
சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கிரிப்டோ கரன்சி கும்பல் முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து 51.2 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஆடம்பர கார்கள், எண் பட்டைகள், கடிகாரங்கள் மற்றும் இதர பல்வேறு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்பில் உள்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டதோடு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உட்பட பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான விசாரணைக்காக அவர்கள் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இந்த கும்பல் வெளிநாடுகளில் இணைய மோசடி திட்டங்களில் ஈடுபட்டு வருவதோடு அதன் நிதிகளை மலேசியாவுக்கு பரிமாற்றம் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளில் இணைய மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்படும் பணம் பதிவு செய்யப்படாத நாணய மாற்று வியாபாரிகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பட்டுவாடா மூலம் அவற்றை மலேசியாவிற்கு பரிமாற்றம் செய்து வருவதாக இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ரசருடின் கூறினார். இந்த நிதியை கொண்டு அவர்கள் ஆடம்பர பொருட்கள், எண் பட்டைகள் போன்றவற்றை வாங்கி இருப்பதோடு பஹாங்கில் 100 ஏக்கர் டுரியான் தோட்டத்திலும் முதலீடு செய்துள்ளதாக அவர் கூறினார். 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும். இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள். ஆட்கடத்தலில் பாதிக்கப்பட்ட மாலா வேலுவையும் மற்றொரு மலேசியரையும் நேபாள சிறையில் இருந்து விடுவிக்க அந்நாட்டு உள்துறை அமைச்சிடம் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இருவரையும் விடுதலை செய்வதற்கான அனுமதியை பெற தமது தரப்பு நேபாள வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக நேபாளத்துக்கான மலேசிய தூதரகத்தின் அதிகாரி முகமது ஃபிர்டவுஸ் அஸ்மான் தெரிவித்துள்ளார். அதன் பயனாக அவ்விருவரையும் விடுவிக்கும் பரிந்துரையை நேபாள வெளியுறவு அமைச்சு அந்நாட்டின் உள்துறை அமைச்சிடம் முன்வைத்துள்ளதாக ஃபிர்டவுஸ் சொன்னார். அவ்விவகாரம் குறித்த மேல் விவரங்களை அறிய நேபாள உள்துறை அமைச்சரை சந்திக்க தமது தரப்பு காத்திருப்பதாகவும் ஃபிர்டவுஸ் தெரிவித்தார். மாலா வேலுவுடன் நடராஜா ராமசாமி எனும் மலேசியரையும் விடுவிக்க நேபாள வெளியுறவு அமைச்சு அதன் உள்துறை அமைச்சுக்கு பரிந்துரை செய்துள்ளது. உள்துறை அமைச்சு அனுமதி வழங்கியவுடன் அவ்விவகாரம் நிதி அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதன் வாயிலாக அவ்விருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் அபராதத்தை ரத்து செய்ய முடியுமா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும். அதன் பின்னர் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற்ற பின்னர் அவர்கள் விடுவிக்கப்படலாம் என ஃபிர்டவுஸ் நடராஜா ராமசா கூறியுள்ளார். ஆட்கடத்தலுக்கு இலக்கான மாலாவின் அவல நிலை குறித்து கடந்த திங்கட்கிழமை உள்நாட்டு நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. நெகிரி செம்பிலான் போர்டிக்சனைச் சேர்ந்த 57 வயது மாலா தனது நேபாள காதலை நம்பி அந்நாட்டிற்கு சென்ற போது கொத்தடிமையாக நடத்தப்பட்டு பல துன்பங்களுக்கு இலக்கானதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்பி அதிகாரிகளின் உதவியை நாடிய அவர் விசா அனுமதியை மீறிய குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. உப்சி எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக பரதநாட்டிய பண்பாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் மீண்டும் மலர்கிறது முத்தமிழ் விழா பாகம் 2. தேசிய அளவில் வருகின்ற 25ஆம் மே நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் அரசாங்கம் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களும் தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களும் ஒன்றிணைந்து சிறப்பிக்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் கவிதை ஒப்புவித்தல் மற்றும் கட்டுரை எழுதும் போட்டி நடைபெறும். அதே சமயத்தில் உயர்கல்வி மாணவர்கள் இந்திய சமுதாயத்திடையே ஏற்படும் இன்னல்களை குறித்து 3 பிரிவுகளாக பிரித்து மாநாடு ஒன்றினை நடத்தவிருக்கின்றனர். மூவர் ஒரு குழுவாக முன்மொழியும் கருத்துக்களை பரிந்துரை ஏடாக அச்சிட்டு அன்று வெளியீடு காண உள்ளது. அச்சிடப்படும் அந்த பரிந்துரை ஏடு அந்நாளில் உயர்கல்வி அமைச்சிடமும் ஒப்படைக்கப்படும் என அதன் தலைவர் உதயவேலன் லிங்கம் தெரிவித்தார். ஆக முற்றிலும் பயனுள்ள வகையில் மிகவும் நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் மாணவர்களும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக அதன் தலைவர் கேட்டுக்கொண்டார்.